ஆதவர்ஜுனா ரீசெண்டாக வந்துட்டு ரஜினிகாந்த் பற்றி பேசின கருத்து வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியாக இருக்குது. அதுக்கு ரஜினிகாந்த் சாரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒன்று ஆச்சரியம்னா, ஆதவ் பேசுகிற போதே தப்பான கருத்து, வயசுக்கு மீறின பேச்சுன்னு நமக்கு தெரியும். ஆதவ் தகுதியற்ற மனிதர் நான் சொல்லலை, வயசுக்கு மீறின பேச்சு. வயசு என்ன, அவர் வயசு என்னான்னு ஒரு சாதாரண ராமசாமி ஆலமரத்தடியில் உட்காந்து டீயை குடிச்சுக்கிட்டே பேசுகிற அளவுக்கான ஒரு சம்பவம் அது. ஆதவுக்கே சுய கட்டுப்பாடு இருந்திருக்கணும். அடுத்த நாளே ஒரு வலுவான எதிர்ப்பு நேற்று அறிக்கை விட்ட எல்லாருக்கிட்டேருந்து வந்திருக்கணும். முந்தா நாள்லேருந்து இது ஓடுது அந்த படம் திருப்பியும் ஒரு 5 நாள். அது இந்த 5 நாளாக நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணாங்க? மறைமுகமாக பிஜேபி பேச்சு நடத்துச்சுல, ஆதவ் அதை ஒத்துக்கிட்டார்ல. பிஜேபின்னு சொல்லலை, பிஜேபியை தவிர வேறு யாரிடமும் பேச்சு நடத்திருக்க முடியாது. அந்த 5 நாள் பேச்சு எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு, நல்ல விதமாக முடியல, கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது என்டிஏ தலைவர்கள் அத்தனை பேருக்கும், எல்லாரும் ட்விட்டு போடுங்கன்னு. இதை பார்க்கும்போதே ஆக்வர்டாக தெரியலையா சார்? பச்சையாக தெரியல சார். எங்கே இருந்தோ சொல்லி ஒரே நாளில் எல்லாரும் போடுறாங்கல்ல. இதில் ரஜினியாக இதில் சிக்கிட்டார். இந்த 5 பேரும் அறிக்கை கொடுப்பாங்க, ஒரு 2-3 மணி நேரம் கேப் விட்டு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருங்க. அதுவும் அங்கே இருந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. என்ன சார் இது? அப்போ ரஜினியை அவர் ஒரு தடவை தான் அவமானப்படுத்தினார், பயந்தாங்கொல்லிங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி. ஆதவ் இவங்க இத்தனை பேர் சேர்த்து திருப்பி அவர் அவமானப்படுத்துகிறாங்க. அது ரஜினி தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறாரோன்னு எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஏன் இத்தனை நாளாக நீங்கள் காத்திருந்தீங்க? ஒரு மாவட்ட தலைவரோ ஒரு மாநில நிர்வாகி யாரோ மறுத்தாங்க. எஃபெக்டாக வெளியவே தெரியல. அவ்வளோ பத்திரிகையாளர் நமக்கே வேகா தெரியுது. இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார்ல, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுமா. இந்த ஒத்த வரியை ட்விட்டாக அன்றைக்கி ரஜினி போட்டிருந்தா பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு சார். கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கும் சார் சம்மந்தப்பட்ட நபருக்கு. அற்புதமான வரிகள். ஒத்த வரியில் அன்றைக்கே அவர் போட்டுருந்துருக்கலாம்ல, பிரச்சனையே முடிஞ்சிருக்குல்ல. அதனால் எங்கேருந்தோ இன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற வரைக்கும் இந்த தலைவர்கள்லாம் காத்திருந்து, அதுக்கப்புறம் ரஜினி அதுக்கு ஒரு நன்றி சொல்லி, அரசியலில் இவ்வளவு கேவலமாக போகும்னு நான் நினைக்கல. ஒரு தனி மனிதரை எத்தனை பேர் தான் அவமானப்படுத்துவீங்க? எத்தனை தடவை தான் அவமானப்படுத்துவீங்க? மற்றபடி ஒரு வரி கடைசியாக முடிக்கும் போது இன்னொரு தடவை சொல்கிறேன், ஆதவ் பேசுனது வயதுக்கும் அவர் வகிக்கிற பதவிக்கும் மீறிய பேச்சு. அது நேற்று அவரே வருத்தம் தெரிவிச்சிட்ட பிறகு பொது மேடையில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் நல்லது. இது ரஜினி ரசிகர்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்களா தெரியலையே. அது தேர்தல் காலத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டாங்கன்னு நம்ம ஆசைக்கு சொல்லிக்கலாம் சிலருக்கு. விஜய்க்கு ஒரு பாடம் போட்டுவாங்க பாருன்னு திமுக ஒரு பக்கம் சொல்லும், அண்ணாதிமுக ஒரு பக்கம் சொல்லும். நிஜமாவே நீங்கள் அவ்வளோ சூடு சொரணையோடு இருக்கீங்களா, நாங்கள் பார்க்குறோம்டா அப்படின்னு இன்னொரு கோஷ்டி காத்திருப்பான். என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதை தனியாக பிக் பண்ணி பார்க்குற அளவுக்கெல்லாம் அளவீடுகள் இல்லை.